2018 வந்து 327 கோடியே ஒரு 18 லட்ச ரூபா போட்டிருக்கா. அடுத்த வருஷம் 2019 348 கோடியே 28 லட்சத்தை அவங்க நிர்வாக வரின்னு போடுறாங்க. 2020 வந்து பழைய அரசாங்கம் 420 கோடின்னு போட்டு 16 லட்சத்தை நிர்வாக வரியா போட்டு கோயிலிருந்து பெரட்டி எடுத்துட்டு போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் 2021 428 கோடி போட்டு 10 அடிஷனலா 87 லட்சத்தை வரை எடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வரி. கோயில் மேல போட்ட வரியை 100 இந்துக்கள் எடுத்தோம்னா 99 இந்துக்களுக்கு தெரியல. உம்பட பட்டைய போட காசை போட போகுது. இந்த மாதிரி அறியாத நிலையில இருக்கிறது வந்து நான் யாரையுமே குறை சொல்லல. எங்க சமயத்தை சேர்ந்த இந்துக்கள் தான் குறை செய்யப்படுவாங்க, குறை சாட்டப்படுறதுக்கு லாயக்கானவர். அவங்களுக்கே தெரியல. இவ்வளோ வரியை போட்ட பிறகு 228 கோடி தணிக்கை வரி, அப்ப மொத்தம் சேர்த்தா 656 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு நம்மகிட்ட போறாங்க. மாசத்துக்கு 55 கோடி ரூபா கோயிலுக்கு போடுறாங்க. போட்ட பிறகு வரி போட்டு எடுத்த பிறகு அவங்க என்ன செய்யணும்? அந்த நிர்வாகத்தை நடத்தணும், கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் பார்ட் வாங்கணும், கார் வாங்கணும், கார்ல இருக்க ஒரு பெட்ரோல் போட்டுக்கிறணும். எல்லாமே அவங்களுடைய செலவு தான். பென்ஷன் டிஏ எல்லாம் அதெல்லாம் இல்லை. அப்ப இதெல்லாம் எடுத்த பிறகு ஒரு பைசா கூட இதுல இருந்து எடுக்கூடாது. உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் உங்களுக்கு போடுறாங்க, அரசாங்கம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் உங்களுக்கு போட்டு வாங்கிட்டு போயிடுச்சு. போட்ட பிறகு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க? இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் செத்துக்கிட்டா, ஷாக் அடிச்சு, அதுக்காக இந்த ஏரியால செத்தாரு, இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு மட்டும் அடிஷனலா ஒரு டாக்ஸ் போடுறோம், ஒவ்வொரு வீட்டுக்கு 250 ரூபாய் விடுவீங்களா? அடிப்பீங்களா? புரியலையா? விடுவீங்களா? விட மாட்டீங்க. அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க? ஏற்கனவே வரி எடுத்தாச்சு. எடுத்த பிறகு சின்ன ரொம்ப கேவலமான நியூஸ் பேப்பர் வாங்குறேன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ரூபா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாப்பாடு அநியாயம் பாரு. இது இந்த கோயில் இல்லை, வேற கோயில்ல எந்த கோயில் சொல்லி கேட்க வேண்டாம். மானிய கோரிக்கைன்னு சொல்லி கவர்மெண்ட்ல செய்யணும். மானிய கோரிக்கை மண்ணாங்கட்டி கோரிக்கை ஏதாவது செஞ்சு தொலைங்க. ஆனா நீங்க உங்களுடைய சம்பளத்தில் தின்னுங்க. அப்படி இல்லைன்னா எதுல சாப்பிடுங்க? ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த 656 கோடி இருக்குது, அதுல தின்னு தொலைங்கன்றோம். தயவுசெய்து எடுக்காதீங்க. அந்த கோர்வையில் என்ன எடுக்கிறாங்க? 9,600 ரூபா எடுத்து தின்றுக்கிறாங்க. இதெல்லாம் போக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணையர் என்ன கமிஷனர் ஆஃபீஸில் போட்டோ எடுக்கணுமா? போட்டோ எடுக்கலன்னு நீ எடுக்காம போய் தொலை. எங்களுக்கு என்ன பிரச்சனை? என் கோயிலில் இருக்க பணத்தை எடுக்காது. அந்த பணம் எவ்வளோ எடுத்திருக்காங்க? 11,570 ரூபா எடுத்திருக்காங்க. கண்ணாடி இருக்குமான்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது ஜெராக்ஸ் எடுக்கணும். ஜெராக்ஸ்லாம் உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி ஏற்கனவே வாங்கிட்டீங்க. எக்கச்சக்கமான பணம் எடுத்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணம் கொள்ளையடிக்கப்படுது கோயிலில். கோடிக்கணக்கான பணம். சார் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரெலவெண்ட். இதை பொறுத்த வரைக்கும் 29 லட்சம், அதுக்கு அடுத்தது 17,000, அதுக்கடுத்து 544 ரூபா 50 பைசான்னு சொல்லி அவனுங்களே HRNC ஆடிட் பீப்புளே கொடுத்துருக்காங்க. இந்த பணத்தை இவங்ககிட்ட இருந்து கைப்பற்றணும். இந்த யார்கிட்ட இருந்து கைப்பற்றணும்? இந்த 3 குற்றவாளி இருக்காங்க, அவனை கைப்பற்ற போலீஸா போடணும். போலீஸ் வந்து இதுல எல்லாம் கேஸ் போட மாட்டாங்க. எஸ்பி இதுல இன்ட்ரெஸ்டட் கிடையாது. என்ன காரணம்? சூப்பரண்டா போலீஸ் சொல்லுவாங்க. சூப்பரண்டா போலீஸ் கிடையாது, அவர் சூப்பரண்டு தான். போலீஸை வெட்டி எடுத்துடணும். போலீஸா இருந்தா நாளைக்கு காலையில நைட் எஃப்ஐஆர் போட்டோம், தூக்குடா எல்லா பயிலையும் தூக்கிட்டு வரணும், அரசு காட்டி உள்ள வைக்கணும், கஸ்டடி எடுக்கணும், விசாரிக்கணும். எல்லாமே டாக்குமெண்ட்ல மாறுது. சரி, இந்த 29 லட்சத்தையும் அவர் பணத்தை எப்படி எடுத்திருக்காரு? யார் மேல போட்டு எடுத்திருக்காரு? செக்கு அவங்க வேலை பாரு. யாரா சொல்லுங்க? படம் படிக்க இப்படி இருக்கு. பேர் உத்தியோகத்தை சொல்லுங்க. பியூன் மேல அவங்கள்ட்ட பணத்தை போட்டு கணினி கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அவர் மேல போட்டு வாங்குறது. இப்ப இங்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் வெக்கத்துல நாணி தலைய குடியணும். கோயில கும்பிடுறீங்க, வர்றீங்க, எல்லாம் போறீங்க, உங்களுடைய பணம். நீங்க போடக்கூடிய கோயில்ல பணத்தை 29 லட்சம் ரூபாய் அவங்க கொள்ளை அடிக்கிறாங்க. வாழ்ந்து வாழாத மாதிரி நம்ம போயிடுறோமே. இனிமேலாவது இந்த மாதிரி குற்றங்களை நடக்காம நம்ம கவனமா நீங்க இருக்கு சார். நல்ல கேள்வி. நான் திருப்பி திருக்காரூர்ல நடந்திருக்கு சார், திருவாரூர்ல நடந்திருக்கு. அதுக்கடுத்தது திருக்காரூர்ல முல்லைவனநாதன் ஒரு கோயில் இருக்காங்கல்ல, நடந்திருக்கு. பழனியில நிறைய நடந்திருக்கு. அப்புறம் இது மாதிரி நடக்கல அப்படி சொல்றதுக்கு கோயில் இல்லை சார். சத்தியம் நம்புகிறேன். இந்த குற்றங்கள்லாம் நடக்கல அப்படிங்கிறதுக்கு இல்லை. என்ன பிரச்சனைனா நல்லா கவனிங்க. நான் திருப்பி எல்லாரும் ஒரு கேள்வி, எதுக்கு அறநிலையத்துறை இவ்வளவு தூரம் சாடுறீங்க கேட்கலாம். சாடுறீங்க என்ன காரணம்? வயிற்று எரிச்சு. என்ன வயிற்று எரிச்சேன்னா, ஏற்கனவே 656 உங்களுக்கு கிளிப்பிள்ளைக்கு மாதிரி சொல்லலையா? எலக்ட்ரிசிட்டின்னு இந்த ஊர்ல உங்களுக்கு வரி போட்டுட்டாங்க, வரியை வாங்கிட்டு போயிட்டாங்க. வரி வாங்கின பிறகு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தன் எலக்ட்ரிசிட்டி வேலை பார்க்குறவர் வராது, விளக்க மாட்டும் போது சாக்கடிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஏரியாவில் அப்படின்னு. அடிச்சுல ஒவ்வொரு வீட்டுக்கு 250 ரூபா போட்டால் எப்படி அதை ஏற்றுக்கொள்வோமா? பெரிய பிரச்சனை வராது. அதே மாதிரி தான்
வரியை போட்டு இந்த நம்ம இந்து கோயில்கள் எவ்வளோ இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா இந்துக்களும் மொத்த வரி எவ்வளோ எடுக்கிறாங்க 656 கோடி. சத்தியம் 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 650 கொள்ளக்காரன் கூட அடிக்க மாட்டாங்க. 656 கோடி. இதை நீங்க சரியான ஆளா இருந்தா வேற வழிபாட்டு தலங்களுக்கு போய் நீங்க தான் கேட்கணும். நம்ம நான் போக விரும்பல. அப்படி இருக்க போகும்போது ஒரு மாசத்துக்கு 55 கோடி எடுக்கிறீங்க. இவ்வளோ எடுத்த பிறகும் கமிஷனர் தஞ்சாவூருக்கு வர்றாருன்னு சொல்லி வறுத்த முந்திரி பக்கோடா, வாட்டர் பாட்டில், அப்புறம் ஜூஸு, அப்புறம் பார்சல் காஃபி இப்படிலாம் சொல்லி 666,648 ரூபான்னு சொல்லி எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் போய் கணக்கு எழுதுறான். கடைசியில் பார்த்தா அந்த கமிஷனர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நேர்மையானவர் கேள்விப்பட்டார், சத்தியமா கேள்விப்பட்டார். அவர் மேல அப்படி செய்யறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஆனா அப்படி நேர்மையானவன் ரைட்டு, நேர்மையானவன் தெரிஞ்சுட்டு உன் மேல தப்பா சொல்லி எழுதியிருக்கான அவனை போட்டு தர வேணாமா சஸ்பென்ஷன்ல? இன்ன வரைக்கும் அவனை சஸ்பெண்ட் பண்ணல, அவன் மேல கேஸை ரெஜிஸ்டர் பண்ணல. எங்க பார்த்தாலும் அறநிலையத்துறை அதிகாரி மேல கேஸை போட்டுறாதீங்க அப்படி சொல்றதுனால காரணம் கிரிமினலைஸ்டு பீப்புள் டாப் லெவல்ல இருக்கிறான். அவனே கிரிமினலா இருக்கிறதுனால தான் கீழே இருக்கிற கிரிமினல் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான். சத்தியமா சொல்றேன், தனியா வேணா கேளுங்க, இல்ல உறுதியா அடி வாங்கும் சார். அது நல்ல செய்தி, நிறைய தகவலை கொடுப்பேன், ஃபிகர்லாம் வரும். இந்த கோயில அடி வாங்க, இறைவனுக்கு நம்ம மோசம் பண்ண இதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன். மற்ற கோயில்லாம் நாடிமுத்தம்மன் கோயில சொல்லியிருக்கேன், அங்கதான் கமிஷனர் பேர்ல சார் ஒரு ஈவோ எழுதுறான். நல்ல கவனி என்ன எழுதுறான்னா வருத்த முந்திரி பக்கோடாமா அவரு. ஆனா வேற இடங்கள்ல கேட்டு பாக்குறேன், அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்றார். யாருன்னா சம் ரெட்டி ஏதோ ஒரு ரெட்டி பேனின்ற ரெட்டி, அது அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு தெரியாது, எனக்கு அவருக்கு பழக்கம் இல்லை. ஆனா நம்பகத்தன்மை ஆளுங்க சொல்றாங்க அந்த மாதிரி கேவலமான நேர்மையானவர் வேற சொல்றாரு. ஆனா நேர்மையானவரா இல்லையாங்கிறது என்னுடைய கணக்கு இல்லை, இது சாப்பிடலைங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. அப்ப தப்பா கணக்கு எழுதியிருக்காங்க அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். அப்ப அவன் மேல நடவடிக்கை என்ன நடவடிக்கை இல்லை, அவனை போட்டு தள்ளுவா சஸ்பென்ஷன் பண்ணிட்டு உடனடியே எஃப்ஐஆர் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ண வேண்டாமா? ஃபால்ஸ் கணக்கு எடுத்து பொய் கணக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாம, அதாவது கையாடல் பண்றது மட்டும் இல்லாம நம்பிக்கை மோசடி சார். இந்த கோயில் சொத்தை எப்படி கொடுக்குறோம்? கோயிலோட நீ வரியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா தொலைங்க, ஆனா அந்த கோயில் சொத்தை அவன் கையில கொடுக்குறான். என்னன்னா தயவு செய்து கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும் இதை பண்ணி தொலை, வேற எதுக்குமே செலவழிச்சிடாது அப்படின்னு நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்தா நான் வாழைமரம் அப்படின்னு பொய்யா சொல்லி வாழைமரத்துக்கு வேண்டிய கட்டுறது எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் உபயதாரர்கள் சொல்ல கொடையாளர்கள் கொடுத்த பிறகு இவன் 2.25 லட்சம் ரூபாய் சொல்லி 28 ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி 4 எத்தனை முறை 28 தரேன். ஒரு வாட்டி எவ்வளவு பணம்? 6,000 7,000 சொல்லி போட்டு அந்த பணத்தினுடைய செக்கை வேலைக்காரங்க பியூன்கள்ட்ட எல்லாம் போட்டு அதை கைப்பற்றி எடுத்திருக்கானா மனுஷன். சஸ்பெண்ட் பண்ணி சொல்லிடுறோம் சார், 2 பேர் சொல்லிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார், சஸ்பென்ஷன் பத்தாது சார். அதனால அது ஒரு பெரிய விஷயம். முத்துசாமி இல்ல சார், மிச்சம் 2 சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு எத்தனை கோடி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். கம்ப்ளைண்ட் போடல எஃப்ஐஆர்லாம் போடல. ஏன் சார் எங்க சார் போட்டு அது ஒரு 10 லட்சம் கேஸ் ஹைகோர்ட்ல தொங்கிக்கிட்டு இருக்கு சார். எங்க போறது?